Chandrakumar Murugesh, கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய நீரியல் வள கடத்தொழில் அமைச்சின் திருத்தச் சட்ட விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் வடபகுதி மக்கள், குறிப்பாக கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் விடயங்களை இந்த அவையிலே முன்வைக்க விரும்புகின்றேன். முக்கியமான பிரதானமான கடத்தொழிலாளர்களின் பிரச்சனையாக இன்று வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையாக இருப்பது இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறிய தொடர் நடவடிக்கைகள். எங்களது கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மன்னார் தொடக்கம் முல்லைத்தீவு வரையிலான கடற்பகுதிகளில் தொழில் புரியும் ஆயிரக்கணக்கான கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை தினமும் அளித்துக் கொண்டிருக்கும் ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையில் தான் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அவையிலே நான் உரையாற்றும் போதும் கூடி சில நிமிடங்களுக்கு முன்பு நான் அந்த கடத்தொழிலாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் பேசிய போது, இப்போதும் நாங்கள் கடற்கரையில் நிற்கின்றோம், இப்போதும் இழுவைப் படகுகள் எங்களது கடற்கரைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்று. இது சாதாரண விடயம் அல்ல. பாரிய கப்பல் போன்ற கடற்படகுகளில் இந்திய இழுவைப் படகுகள் எங்களது கடல் எல்லைக்குள் நுழைந்து எங்களது கடற்கரை வரை வந்து எங்களது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை, அவர்களது கடற்தொழில் உபகரணங்களை, வலைகளை அழித்து தங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். இது கடந்த யுத்த காலத்தில் எமது கடற்தொழிலாளர்கள் அனுபவித்த கொடுமைகள் பல. யுத்தத்துக்கு பின்னான சூழலில் அவர்களுக்கு இலகுவாக கடற்தொழில் புரியக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டாலும் இந்த இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களினால் அவர்களது வாழ்வாதாரம் தினமும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டப்பட வேண்டும். இந்திய கடற்தொழிலாளர்கள் எங்களது பிரதேசத்துக்குள் உட்புகுந்து கடற்தொழில் வளங்களை அளிக்கும் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள், கடற்படையினரால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தென்னிலங்கையில் மிகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்றது. இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் அங்கு ஆர்ப்பாட்டங்கள், இந்திய அரசுக்கு நெருக்குதல்கள் கொடுக்கப்படுகின்றன. நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை அரசாங்கமும் பிடிபட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்கின்றார்கள். ஆனால் இந்த நடவடிக்கை நாடுகளுக்கிடையில் நல்லெண்ணத்தையும் உறவுகளையும் வளர்க்குமே தவிர எமது தமிழ் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவில்லை. நாங்கள் எங்களது கடற்தொழிலாளர்களின் வாழ்வை இழந்துதான் இந்த நல்லெண்ணத்தை நாங்கள் கடைப்பிடிக்கின்றோமா என்பது தொடர்பான தெளிவான வரையறை ஒன்று வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போது கௌரவ யோகராஜன் அவர்கள் பேசினார்கள். இந்திய கடற்தொழிலாளர்களின் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்ட பாரிய வள்ளங்கள் அண்மையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களின் உத்தரவின் பேரில் சில வள்ளங்கள் வழங்கப்பட்டும் சில வள்ளங்கள் திருப்பி ஒப்படைக்கப்படவும் இருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் கௌரவ அமைச்சர் ராஜித சேனாநாயக்க அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்தபோது பிடிபட்டவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவர்களது வள்ளங்களை திருப்பி ஒப்படைப்பது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்பதை இந்த அவையிலும் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் நாங்கள் விடுவிப்பது நாளை மீறும் அத்துமீறல்களாக எங்களது வளங்களை அளிக்க வரும். அதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க விடுவிக்கின்றோம். ஆனால் அந்த வள்ளங்கள் மீண்டும் எங்களது வளங்களை அளிப்பதற்காக திரும்பும். ஆகவே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்று சொல்லும் போது கடல் எல்லை தாண்டும் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். இந்திய கடற்படையும் இலங்கை கடற்படையும் இணைந்து ரோந்து செய்து இந்த நடவடிக்கையை இறுக்கமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். இங்கே தமிழ் வடபகுதியிலே
தமிழ் கடத்தொழிலாளர்கள் தினமும் போராட்டம் நடத்துகின்றார்கள். நேற்றும் கூடி மன்னாரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேற்று 2 நாளைக்கு முன்பு அங்கும் நடக்கின்றது. அங்கு நடக்கும் போராட்டம் எங்கள் எல்லைக்குள் வந்து மீன் பிடிப்பதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரம் கேட்டுத்தான் நடக்கின்றது. நாங்கள் எங்களது எல்லைக்குள் வரக்கூடாது, எங்களது வளங்களை அழிக்கக்கூடாது என்று நாங்கள் பேசுகின்றோம், நாங்கள் கோருகின்றோம், போராட்டம் நடத்துகின்றோம். அப்போ போராட்டம் என்பது நியாயத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அங்கு நடத்தப்படும் போராட்டம் எங்கள் எல்லைக்குள் வந்து எங்களது கடல் வளங்களை அவர்கள் அடைவதற்குரிய சட்ட ரீதியான அங்கீகாரம் கோரிக்கை போராட்டம் நடத்துகின்றார்கள். ஆகவே இது இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டுதான் நாங்கள் நல்லிணக்கத்தையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்த முடியும் என்பதை இங்கு நான் வலியுறுத்துகின்றேன். அடுத்ததாக சில முக்கியமான விடயம், இன்னொரு விடயம், எங்கள் உள்நாட்டுக்குள்ளேயும் அத்துமீறல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. முல்லைத்தீவு பிரதேசத்திலே தென்னிலங்கையில் இருந்து செல்பவர்கள் அட்டை சங்கு குளித்தல் என்ற போர்வையில் சட்டவிரோதமான வெளிச்சம் பாய்ச்சி சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் கடத்தொழிலில் ஈடுபடுகின்றார்கள். சட்ட ரீதியாக அவர்களுக்கு அங்கே எந்த அனுமதியும் இல்லை, கொடுக்க முடியாது. ஏனென்றால் அங்குள்ள கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுகின்றது. பல தடவைகள் இந்த அவையிலே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த விடயத்தில் புதிய அரசு எல்லா கடத்தொழிலாளர்களுக்கும் பாரபட்சமற்ற வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் வடபகுதியிலே வலி வடக்கிலே காங்கேசன்துறை தொடக்கம் வளலாய் வரையிலான கடற்கரை பிரதேசம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ளடக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் தங்களது சொந்த கடற்கரைகளிலே மீன் பிடிப்பதற்கும் அவர்களது சொந்த பிரதேசத்திலே மயிலிட்டி போன்ற பிரதேசத்திலே மீள குடியேற முடியாமல் பருத்துறை போன்ற பிரதேசங்களிலே இடைத்தங்கல் முகாம்களிலே தங்கி தங்களது தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது சொந்த கடலில் சொந்த பிரதேசத்தில் இருந்து கடற்தொழிலை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை புதிய அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் மிகவும் பிரசித்தி பெற்ற கடற்தொழிலாளர்களின் துறைமுகம். அது இன்று உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கின்றது. ஆகவே அந்த உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்து அந்த பிரதேசம் விடுவிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களை அந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மயிலிட்டி, ஊரணி, காங்கேசன்துறை போன்ற இடங்களில் கடற்தொழிலாளர்கள் மீள குடியேற வேண்டி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் அவர்களது வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலைமைகளில் இருப்பது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல கிளிநொச்சி மாவட்டத்திலே இரணதீவு என்ற பிரதேசம், அந்த பிரதேச மக்கள் கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக இடம்பெயர்ந்து இரணை மாதா நகர் என்ற இன்னொரு கிராமத்தில் வசிக்கின்றார்கள். அங்கு வசிக்கும் கிட்டத்தட்ட 500 கடற்தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊரிலே சென்று தங்களது தொழிலை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். அந்த இரணதீவில் கடற்படை அந்த பிரதேசத்தை தம்பசம் வைத்துக் கொண்டு அந்த மக்களை மீள குடியேறுவதற்கு அனுமதிக்கிறார்கள் இல்லை. ஆகவே இந்த நிலைமையையும் அரசாங்கம் கருத்தில் எடுக்க வேண்டும். இதே போலதான் முள்ளிக்குளம் பிரதேசத்திலே சிலாபத்துறை முள்ளிக்குளம் போன்ற பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் நிலங்கள், முள்ளிக்குளத்தின் முழு கிராமமுமே கடற்படைக்கென்று சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 1525 குடும்பங்கள் வாழ்கின்றார்கள். அதுபோலவே சிலாபத்துறையிலே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் 800 குடும்பங்கள் நெருக்கமாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நகர பிரதேசம் கடற்படையின் ஆளுமைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசம் அந்த கடற்தொழிலாளர்கள் தங்களது மீள குடியேறி நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்குரிய வழிவகைகளை புதிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். இதே நேரத்தில் சில
கடந்த அரசின் முன்னெடுத்து வந்த சில விடயங்களை தொடர வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். இந்த மண்ணெண்ணெய் மானியத்துக்கு பதிலாக கடத்தொழிலாளர்களுக்கு 1,20,000 ரூபாய் வரையிலான பெறுமதியான வலைகள், கடத்தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 50% பலனைத்தான் அந்த மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே 482 குடும்பங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் 215 பேர் தான் இதுவரை பெற்றிருக்கின்றார்கள். மீதியையும் புதிய அரசு எங்களுக்கு பெற்று தருமா என்ற வேக்கத்துடன் அந்த மக்கள் இருக்கின்றார்கள். அதுபோலவே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் 50% மக்கள் தான் அந்த மண்ணெண்ணெய்க்கான மானியத்துக்கான மாற்று ஏற்பாடான அந்த வலைகளையும் கடற்தொழில் உபகரணங்களையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றார்கள். அவர்களது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். இதுபோலவே முக்கியமான நீண்டகால கோரிக்கையாக இருக்கும் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்திய சுண்டிக்குளம் தொடக்கம் மாத்தளன் வரையிலான கடற்கரை பிரதேசத்தில் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்குரிய தடை இன்னும் கடற்படையினரால் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிமிடம் தாருங்கள். இன்னும் அந்த தடை இருக்கின்றது. இதனால் ஆயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் மாற்று இடங்களில் கடற்தொழிலில் ஈடுபட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொந்தமான கடற்கரை பிரதேசத்தை அவர்களுக்கே வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, இறுதியாக நந்திக்கடல் பிரதேசம், உங்களுக்கு தெரியும், நந்திக்கடல் பிரதேசம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது பெருந்தொகையான மக்களை பாதிப்புக்குள்ளான ஒரு பிரதேசம். ஆனால் அது கிட்டத்தட்ட 2000 கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு கடற்பிரதேசம். அந்த நந்திக்கடல் பகுதியை ஆழப்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்தும் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். அந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இறால் பிடிப்பு தொழில் அங்குதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் அந்த நந்திக்கடல் பிரதேசத்தை மீள புனரமைத்து அதை ஆழப்படுத்தி அந்த மக்களின் கடற்தொழிலுக்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.